हाई फ्रेंड्स वेलकम टू रेना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான குருமா தான் பார்க்க போறோம். சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த குருமாவை எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துறலாம். பச்சை பட்டாணி குருமா பண்றதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு பிரியாணி இலை 2 எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பழம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குருமா. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா குழம்பு தூள் எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். நான் பச்சை பட்டாணியை முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நான் பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை தான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட மசாலாவோட சேர்ந்து பச்சை பட்டாணி நல்லா வெந்து வரட்டும். பட்டாணிலாம் சேர்த்த பிறகு நம்மளோட குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பட்டாணி கலவையோடு சேர்ந்து நல்லா கொதித்து வேக விடலாம். நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கலந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப அசத்தலான சுவையில் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான குருமாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.